அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி பாராளுமன்ற 2024 அந்த தேர்தல் இங்கே அது எந்த கட்சி முன்னிலை இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு சமூக வலைதளமாக போன வாரம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா திமுக 32%, நாம் தமிழர் கட்சி 53%, பாட்டாளி மக்கள் கட்சி 11%, அஇஅதிமுக 4% இங்கே வாக்குகளை வாங்கியிருக்கிறது. இப்போ இதன் அடிப்படையில் மக்கள் இந்த வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நடந்துகிற ஆட்சி எப்படி இருக்கிறது, இதுக்கு முன்னாடி ஆட்சி எப்படி நடந்தது, இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இங்கே வெற்றி பெற்ற வேட்பாளர் இங்கே என்ன செஞ்சா அப்படின்ற அந்த மனநிலையில் தான் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் நெருங்கும் போது மட்டும் அப்படியே மாறி அந்த வேற கட்சி வெற்றி பெறுது. திமுகவோ அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு கட்சி இங்கே வெற்றி பெற்று வந்துடுது அப்படி கூட்டணி கட்சிகள். ஆனால் உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி தான் 53% இருக்குது. அதிக செல்வாக்கு கூட பலத்துடன் இருக்குது. ஆனால் காரணம் என்னன்னா, அந்த தேர்தல் நெருங்கும் போது மக்களுக்கு மக்களுடைய கண் முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா கோட்டராகவும் கோழி பிரியாணியாகவும் 1000 ரூபாயாகவும் சாதியாகவும் தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனால் இப்போ இதெல்லாம் மறந்துட்டு மக்கள் மனநிலையில் உண்மையான மனநிலையில் ஓட்டு போட்டிருக்காங்க. இதே மனநிலையில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த திமுக அதிமுக அந்த கூட்டணி கட்சியில் ஒரு கட்சியும் இங்கே வெல்லாது. உண்மையாக எந்த கட்சி மக்களுக்காக நிற்கிறாங்களோ அந்த கட்சி தான் இங்கே வெற்றி பெறணும். ஆனால் தேர்தல் சமயத்தில் மக்கள் திசை திருப்பிடுறாங்க. அந்த காசை கொடுத்து அந்த கோட்டரை கொடுத்து சாதியை சொல்லி இந்த சாதி மதம் இங்கே நுழையும் போது தான் மக்கள் மனநிலை மாறி இங்கே தேர்தலில் வேற மாதிரியான மக்கள் வாக்கு செலுத்தி வேற அந்த திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளை வெற்றி பெறுது. இதுதாங்க காரணம். இதே மாதிரி இந்த தேர்தலுடைய மக்கள் மனநிலை பார்த்தாங்க சரியாக பிரதிபலிக்கணும்னா மக்கள் சரியான மனநிலையில போய் வாக்கு சாவடியில் போய் வாக்கு செலுத்தணும். நன்றி, வணக்கம்.